யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய பல பேருக்கு இருக்க பிரச்சனை தெரியுங்களா? ஒர்க் ப்ரெஷர், டிப்ரெஷன். இதனால பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, பதட்டம், மனசு சரியில்லை அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு நம்மள பல பேருக்கு. ஆனா அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடுறதே கிடையாது. ஒரு நாளைக்கு காலைல ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் உங்களுடைய டெய்லி ரொட்டைன் லைஃப்ல இதுக்காக ஒதுக்கி இந்த பிராணாயாமம் எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க உடம்பும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். கண்டினியூஸா ஒரு 7 days செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ ஒர்க்ல ஒரு ப்ரெஷர் இருக்காது, நீங்க ரொம்பவே காமா, டயர்ட்னஸே இல்லாம உங்களால நீங்க ஃபீல் பண்ண முடியும். சோ நீங்க அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எப்படி அப்படிங்கறத நீங்களாவே உணர முடியும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸா இந்த பிராணாயாமம் பண்ணணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் சொல்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூச்சு பயிற்சியில் ஒரு 3 types ஆஃப் பிராணாயாமம் பண்ண போகிறோம். இந்த பிராணாயாமம் பண்ணுறது மூலிமா நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்பு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக, நமக்கு டிப்ரெஷன், இந்த பயம், பதட்டம் இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே நம்ம உடம்பு காமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். உங்களுடைய கைகளில் சின்முத்ரா வச்சுக்கோங்க. இந்த சின்முத்ரா வச்சுட்டு தொட மேலே இப்படி மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம உடம்பையும் மனசையும் தயார்படுத்தணும். ஸோ அப்படியே ரிலாக்ஸாக பொறுமையாக எதையுமே யோசிக்காமல் ஜஸ்ட்டு காமாக உங்கள் ஷோல்டர், உடம்பு, மனசு எல்லாத்தையுமே ரிலாக்ஸாக வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி உட்காருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் மட்டும் ஒரு 5 counts பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட ஸ்டொமக் வெளியே வரணும், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் உள்ள போகணும். ஒரு 5 counts பண்ணுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பிராணாயாமம் பண்ணிட்டு ஒரு 10 countsக்கு அமைதியாக உட்காந்துட்டு அடுத்த பிராணாயாமம் ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீத்திங், அதாவது நம்மளுடைய இரு துவாரம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இரு துவாரத்தில் ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இருக்க அந்த நாஸ்ட்ரில நம்மளுடைய கட்டை விரலால வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இந்த நாஸ்ட்ரில இன்ஹேல் பண்ணுங்க. தென் லெஃப்ட் சைடை லாக் பண்ணிட்டு ரைட் சைடில் எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரைட் சைடு லாக் பண்ணிட்டோம், லெஃப்ட் சைடு நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸோ லெஃப்ட் சைடு லாக் பண்ணிட்டு ரைட் சைடு இன்ஹேல் பண்ண போறோம். தென் லெஃப்ட் சைடு எக்ஸ்ஹேல் பண்ண போறோம். ஸோ இந்த பிராணாயாமம் பண்றது மூலியமா, ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் பிரீத்திங் பண்றது மூலியமா நம்மளுடைய போன் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அண்ட் மன அழுத்தம் குறையும். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த பிராணாயாமம் ஜஸ்ட் ஒரு 10 minutesக்கு மார்னிங் நீங்க பண்ணிட்டு வரலாம். ரெண்டு சைடுமே ஒரு 10 counts பண்ணுங்க. அடுத்த பிராணாயாமம் என்ன அப்படின்னா சீதாளி பிராணாயாமம். நிறைய பேருக்கு உடம்பு ரொம்பவே ஹீட்டா இருக்கும். நார்மலாவே அவங்க உடம்பு ஹீட்டா இருக்கும். ஸோ இன்னும் இப்ப இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலை மாற்றங்களால அவங்களுக்கு எப்பவுமே இந்த குளிர் டைம்லயுமே நமக்கு ஹீட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சீதாளி பிராணாயாமம் பண்றது மூலமா உடம்பு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். சோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சோ அதே மாதிரி சின்முத்ரால கை வச்சுக்கோங்க. வானத்தை மேல் நோக்கி பார்த்து தொட மேல வச்சுக்கோங்க. ஒரு 10 secondsக்கு ஸ்டார்டிங் எதுவுமே பண்ணாம அமைதியா அப்படியே உட்காந்துட்டு உங்க கண்களை மெதுவா மூடி இந்த சீதாளி பிராணாயாமத்தை பண்ணுங்க. சோ ஒண்ணும் இல்ல, உங்களுடைய நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு குழல் போல வெளியே நீட்டணும். இப்படி நீட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாக்க உள்ள இழுத்து எக்ஸ்ஹேல் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாக்கை வந்து குழல் போல மடிச்சு நீங்க இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு குளிர்ச்சியான ஒரு ஃபீல் தெரியும். நாக்கு கடியில பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான ஃபீல் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய உடம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கும். நமக்கு எந்தமே ஹீட் ஏற்படாம உடம்பு வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். ஸோ டெய்லியுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து இந்த சீதாளி பிராணாயாமம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து ஸோ அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணிக்கிறது, யோகா மூலியமா, பிராணாயாமம் மூலியமா, எக்ஸசைஸ் மூலியமா எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான எக்ஸசைஸை நாங்க அடுத்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த பிராணாயாமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டீப் பிரீத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராணாயாமம் பண்றது மூலமா நம்ம உடம்பு பதட்டமா இருக்கிறது, நமக்கு அடிக்கடி கோபம் வருது, டிப்ரெஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு பாதுகாத்துக்கலாம். அதை எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டான பொசிஷன்ல உட்காரணும், ஸ்பைனல் கால் நேரா இருக்கணும், சின் முத்ரா வச்சுக்கோங்க கையில. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஹேல் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஒரு சவுண்டோட, அதாவது பி சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த சவுண்டோட நீங்க எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால எவ்வளோ நேரம் வந்துட்டு எக்ஸ்ஹேல் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இப்படி பண்றது மூலமா நம்ம மைண்ட் ரொம்ப காமா இருக்கும், நல்லா தூக்கம் வரும். ஸோ இந்த பிராணாயாமம் கண்டினியூஸா நீங்க பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்க உடம்பும் மனசும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். இந்த பிராணாயாமம்லாம் பண்ணிட்டு கடைசியா நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரிலாக்ஸிங்கா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு எதுவுமே பண்ணாம கண்ணை மூடி ஒரு பிளேஸ்ல அமைதியா உட்காந்து ஜஸ்ட் வந்துட்டு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் மட்டும் பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் வெளியே வரணும், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் உள்ள போகணும். ஸோ இந்த பிராணாயாமம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல ஃபுல் பாடிக்கான நம்ம ஹோம்லயே பண்ணக்கூடிய ஒர்க் அவுட், அதாவது ஜிம்முக்கு தான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நம்ம வீட்லயே எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது மூலியமா நம்ம ஃபுல் பாடியை வந்து ஆக்டிவா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். இந்த மூச்சு பயிற்சியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்க டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை பண்ணுங்க. நமக்கு தூக்கம் நல்லா வரும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், அதே மாதிரி இந்த பதட்டம், பயம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்கெல்லாம் தூக்கம் வரல, டயர்டா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.